சொந்தங்களே, இந்த சமுதாயம் போற போக்க பாருங்க. யாழ்ப்பாணத்துல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ் நபர் கையும் களவுமா சிக்கப்பட்டிருக்கிறார். அவர வீட்டை ஒரு ரகசிய தகவல் கிடைச்சி அவர வீட்டை சோதனை செய்யும் போது அவர வீட்டு உள்ளுக்கு இருக்கிற அலுமாரி உள்ளுக்கு இந்த பெரிய ரவுடி கும்பல் வாள்வெட்டு கும்பல் எல்லாம் வச்சிருப்பாங்க, பெரிய வாள். அந்த மாதிரியான வாள்கள் அவர் அலுமாரி உள்ளுக்கு கைப்பற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கை குண்டுன்னு சொல்லுவாங்க, அதுபோல சில விஷயமும் அவர் வீட்டை கைப்பற்றப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. விசாரணையில தெரிய வந்திருக்குது. ஏன் ஒரு போலீஸ் நபர் வீட்டுள்ளுக்கு வாள் இதெல்லாம் இருந்தது, இன்னொன்று இது எப்படி வெளியே வந்தது, இவர் எப்படி சிக்கப்பட்டீர், உண்மையாகவே இந்த போலீஸ் நபர் யார், சகல விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முதல் இன்னொரு மோசமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சொந்தங்களே. நேற்று இரவு கணவன் தன்னுடைய சொந்த மனைவியை 44 வயசு இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை வீட்டில இருந்த மோசமான ஆயுதங்களை பயன்படுத்தி வெட்டி படு மோசமா கொலை செய்திருக்கார். யார்? தன்னுடைய மனைவியே கணவன். என்ன நடந்திருக்குண்டா, இந்த கணவன் அடிக்கடி குடிச்சு போட்டு வந்து வீட்டை பிரச்சனை பண்றது, மனைவி அடிக்கிறது, பிள்ளைகள் அடிக்கிறது, இது போல மோசமான சில விஷயங்கள் செய்யறதாக சொல்லப்படுது. அதுபோல நேத்தும் கணவன் வந்து குடிச்சு போட்டு இரவு நல்லா குடிச்சு போட்டு வந்திருக்கிறார். இப்ப மனைவி வந்து இது போல எந்த நாளும் மோசமான சில விஷயம் நடக்கிறனால கோபம் அடைஞ்சி மனவேதனையில கடுமையா மனைவி ஏசி இருக்கிறாங்க போல. அப்ப கணவன் வந்து இரவு நேர சாப்பாடும் செய்ய சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த வாக்குவாதம் வந்து அந்த சாப்பாடு செய்ய மனைவி சாப்பாடு செய்யறதுக்கு மறுத்து இருக்கிறாங்க போல. அப்ப இந்த வாக்குவாதம் முற்றி சாப்பாடு மனைவி செஞ்சு தரலன்னு கோபம் அடைஞ்ச கணவன் வந்து மனைவியை அடின்னு படு மோசமா அடிச்சு அவங்களோட வீட்டை இருந்து கையில கிடைச்ச ஏதோ ஒரு ஆயுதங்களை பயன்படுத்தி வெட்டி மனைவியை படு மோசமா வெட்டி கொலையே செய்திருக்கு. 44 வயசு இருக்கக்கூடிய மனைவி இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. இப்ப கணவன் வந்து ஜெயிலுக்கு போறார். அவங்களோட பிள்ளைகளை யார் பார்ப்பாங்க? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கூட யோசிக்கிறேன் இல்லையா? நான் மிகவும் தாழ்மையா அன்பா கேட்டுக்கொள்றது, இந்த காணொலியை பார்க்குற நீங்க யாராவது உங்களோட குடும்பத்துல வந்து, அதாவது திருமணமாகி ஆண்கள் வந்து பயங்கரமா தண்ணி அடிச்சு குடிக்கிற பழக்கம் இருக்குண்டா, நீங்க திருமணம் பண்ணாதீங்க. அப்படி உங்களோட குடும்பத்தை பார்க்க முடியல, குடிச்சு போட்டு வந்து அடிக்கிறது, மனைவியை துன்புறுத்துறது, இப்படிதான் நீங்க செய்ய போறீங்கடா. ஏன் திருமணம் பண்றீங்க? திருமணம் வேணாம், திருமணம் செய்ய தேவையில்லை. திருமணம் பண்ணி போட்டு அந்த நம்பி வந்த அந்த பெண்ணையும் சீரழிச்சு அடிச்சு துன்புறுத்தி பிள்ளைகள் எதிர்காலத்தையும் நாசமாக்குறதுக்கு நீங்க திருமணம் பண்ணாம இருக்கலாமே. நீங்க திருமணம் பண்ணாம குடிச்சு போட்டு தெரிஞ்சா உங்களை யாரும் கேட்க போறது இல்லதானே. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குண்டா சொந்தங்களே, இலங்கை நாட்டுல காலி என்று சொல்லப்படக்கூடிய மாவட்டத்துல, சிங்கள மொழி பேசக்கூடிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய மாவட்டத்துல இக்கடுவை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரதேசத்துல தான் இந்த சம்பவம் நேற்று இரவு நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, இது போல சம்பவம் கூடுதலா இந்தியா நாட்டுல நடக்கிறத நாங்க அடிக்கடி கேள்விப்படுவோம். ஆனா இப்ப இலங்கை நாட்டுல அங்க இங்கண்டு அடிக்கடி மனைவி கணவனை கொலை செய்யறது, கணவன் மனைவியை கொலை செய்யறது, இது போல மோசமான சம்பவங்கள் எல்லாம் சர்வசாதாரணமா கேட்க முடியுது. இதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னுக்கு இருக்கிற முக்கியமான ஒரு டூல், கருவி, மூல காரணம் என்னன்னு நினைக்கிறேன்டா, இந்த போதைப் பொருள், கசிப்பு சாராயம், ஐஸ் என்ற போதைப் பொருள், குஸ் என்ற போதைப் பொருள், இந்த போதை மாத்திரை, இது போல சில விஷயங்களை பயன்படுத்துறதுனால இப்ப இருக்கிற ஆண்கள், இளமான்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, குடும்பத்துல அடிக்கிறது, துன்புறுத்துறது, கொலை செய்யறது, மோசமான சில விஷயங்களை பார்க்க கிடைக்குது. பெண்களே, இது போல உங்களோட கணவன்மார்கள் போதைப் பொருளுக்கு பயன்படுத்தி போதைப் பொருள் அப்படி பாதையில போனா நீங்க முடிஞ்ச அளவுக்கு அதை இல்லாமாக்கி அவங்களோட சேர்ந்து வாழ்றதுக்கு முயற்சி செய்யுங்க. முடியல, அது ஒரு ஆபத்தான பாதை, ஆபத்தாக உங்களுக்கு அமையமாக இருந்தா விலகிருக்கு. இதுதான் என்னால சொல்ல முடியும். ஏன்னா இது போல இவ்வளவு விஷயங்களை நானும் கதைச்சு எவ்வளவு விஷயம் நமக்கே பெரிய ஒரு துன்பம் மாதிரி இருக்குது. மற்றது நான் உங்களுக்கு தொடக்கத்திலேயே சொன்னேன், ஒரு போலீஸ் நபர், ஒரு உதவி கண்காணிப்பு போலீஸ் நபர், யாழ்ப்பாணத்துல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ் நபர் கையும் களவுமா சிக்கப்பட்டிருக்கிறார். அலுமாரியில வாள்கள் எல்லாம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. ஏன் போலீஸ் நபர் உள்ளுக்கு வந்து வாள்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு, ஏன் இருக்கு அப்படின்றது வந்து இப்ப விசாரணை நடக்குது. இப்ப இவர வீடு எங்க இருக்குண்டா, இவர் ஒர்க் பண்றதுதான் ஜப்னா, ஆனா இவர வீடு கண்டியில ஒரு வாடகை வீட்டில் தான் இவர மனைவியெல்லாம் வந்து வாழ்றாங்க. அப்ப இதுல முக்கியமான விஷயம், பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா,
இப்ப இவர் வந்து நல்லவரோ கெட்டவரோ மோசமான நபர்களுக்கு வந்து துணை போறோ அதெல்லாம் இப்ப விசாரணையில வெளிவரும். ஆனா எப்படி இவர வீட்டுள்ளுக்கு இருக்கிற வாள்கள், அதுவும் அலுமாரி உள்ளுக்கு மறைச்சு வச்சிருந்த வாள்கள், சில இன்னும் மோசமான பொருட்கள் எல்லாம் வந்து தெரிய வந்திருக்குன்னு பார்க்க போனா, ஒரு முக்கியமான நபர் ரகசிய தகவல் உண்டு கண்டி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவுக்கு வந்து தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப அது யாருன்னு பார்க்க போனா, அது இப்ப இதுவரைக்கும் லேசா தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த போலீசினுடைய மனைவி தான் போட்டு கொடுத்துருக்காங்கன்றது விசாரணையில லேசா கசியுது. ஏன் மனைவியே கணவனை போட்டு கொடுத்துருக்காங்கன்னா நல்ல விஷயம். உண்மையாகவே கணவன் போலீஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வாள்கள் மோசமான விஷயங்கள்ல ஈடுபடுறதாக இருந்தா போட்டு கொடுக்கத்தான் வேணும். அது ஒன்றும் தப்பு இல்லை, அது ஒரு உண்மையான நேர்மையான விஷயம். ஆனா ஏன் போட்டு கொடுக்க வேண்டி வந்திருக்குண்டா, இந்த மனைவிக்கும் கணவனுக்கும் இடையில குடும்பத்துல சின்ன வாக்குவாதம், சின்ன குடும்ப பிரச்சனை, ஏதோ ஒரு சின்ன சிக்கல் ஒன்று போய் இருக்குது. அதனாலதான் மனைவி போட்டு கொடுக்க வேண்டி வந்திருக்குது. ஆனா அந்த குடும்ப பிரச்சனை, அந்த குடும்ப சிக்கல் என்னன்றது எனக்கு தெரியாது. சில நேரத்துக்கு இவர் தவறான பாதையில வாள்கள், இந்த மோசமான குற்றங்கள் செய்யக்கூடிய அந்த மாதிரியான குரூப்புகளோட வந்து லிங்க் ஆகுறது, அந்த மாதிரி ஏதாவது பாதையில் வர போறது, அப்படியான செயற்பாடுகள் எதுவும் இருந்து மனைவிக்கு அது தெரிய வந்து அதனால வாக்குவாதம் ஏற்பட்டு, நீ இதை நிறுத்த இல்லைண்டா நான் வந்து போலீஸ்ல வந்து சொல்லிடுவேன், அப்படி ஏதாவது வந்து பிரச்சனைகள் வந்திருக்கும் எனக்கு தெரியல. இல்லைண்டா சர்வசாதாரணமா எல்லா குடும்பத்திலையும் வர்ற கணவன் மனைவிக்கு வர்ற பிரச்சனை வந்து அதுல ஏதாவது கோபமடைஞ்சு மனைவி போட்டு கொடுத்துட்டாங்களோ தெரியல. இன்னும் ஒரு காணொலி இது போலதான் நான் பார்த்தேன். ஒரு பெண் ஒருத்தவங்க இன்னொரு இளம் பெண்ணுக்கு அடிக்கிறாங்க, அடிச்சு பட்டு மோசமா அடிக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அந்த காணொலி இப்ப சமூக வலைத்தளத்துல கட்டும் ஸ்பிரிட்டா போகுது. அப்ப அதுல விஷயம் என்ன பார்க்க போனா, இது 4 வருஷத்துக்கு முதல் கொழும்புல ஒரு இடத்துல நடந்த சம்பவம். அப்ப கணவனுக்கு மனைவிக்கும் சண்டை ஏற்பட்டு ஒரு குழப்பம் ஏற்பட்டனால, குடும்ப தகராறு ஏற்பட்டதுனால, கணவன் அந்த 4 வருஷத்துக்கு முதல் எடுத்த வீடியோவை கோபத்துல இப்ப சமூக வலைத்தளத்துல போட்டிருக்கு. இப்ப பாருங்க, கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்தா என்னென்னலாம் நடக்குதுண்டு. ஆனா இந்த போலீஸ் நபர் வந்து ஜப்னால ஒரு உதவி கண்காணிப்பு நபர் என்று சொல்லப்படுது. விசாரணைகள் நடக்குது. என்ன விஷயம்ன்றது இனிமேல் வெளியே தெரிய வரும். ஆனா நான் ஒன்று சொல்றேன் சொந்தங்களே, சமுதாயம் மிக மிக மோசமான ஒரு பாதையில போய் கொண்டிருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க, அதை தான் என்னால சொல்ல முடியும். மிக மிக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னண்டா, போதைப் பொருள் அப்படின்றது வந்து இலகுவாக எங்களை வந்து அப்படியே அந்த வலைக்குள்ள சிக்க வச்சு அதுல எங்களோட வாழ்க்கையே சீரழிஞ்சு எங்களோட வாழ்க்கையே இல்லாம போகுது. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல இந்த கடைசியா நடந்த இப்ப 2-3 நாட்களுக்கு மூலம் உங்களுக்கு தெரியும், ஒரு முன்னாள் போலீஸ் அதிபர் வந்து தன்னை தானே சுட்டு இறந்து போயிட்டேர் அப்படின்ற ஒரு விஷயம் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் இறந்து போயிட்டேர், கீழே துப்பாக்கி கடந்தது, துப்பாக்கி சத்தம் கட்டது. ஆனா அவர் தன்னை தானே சுட்டு இறந்து போயிட்டார் என்ற ஆதாரங்கள் இன்னும் நிரூபிக்கப்படல. ஆனா செய்தியெல்லாம் அவரே சுட்டு இறந்து போயிட்டார் என்று வந்து கதைச்சாங்க. ஆனா இப்ப இந்த விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கு, அவர் வந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், அதாவது சில வருஷத்துக்கு முதல் பெரிய குண்டுவெடிப்பு நடந்த இலங்கை நாட்டுல அதனுடைய முக்கியமான நிறைய விஷயங்கள் விசாரணையில் இவர்கிட்ட இருந்து பெறப்பட்டு கொண்டிருந்தது. இன்னும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. ஆனா அதுக்கு முதல்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது இந்த மோசமான உயிரிழப்புக்கு பின்னுக்கு, இந்த துப்பாக்கி சூட்டுனால அவர் இறந்து போனதுக்கு பின்னுக்கு வேற எதுவும் இருக்கலாம் என்று சொல்லப்படுது. அப்ப விசாரணையில அவருக்கு, அந்த முன்னாள் போலீஸ் அதிபருக்கு இன்னொரு பாதுகாப்புக்கு ஒரு போலீஸ் நபர் இருந்திருக்கு. அவர துப்பாக்கியை தான் இவர் வாங்கி இருக்கிறார். சும்மா பாக்குற மாதிரி வாங்கிட்டு ஏதோ குடிக்கிறதுக்கு தண்ணி ஏதோ எடுத்துட்டு வர சொல்லி ஏதோ ஒன்று அனுப்பி இருக்கிறார். அவர் போயிட்டு வர்ற கேப்ல தான் பெரிய சத்தம் கட்டு இருக்குது. வந்து பார்த்தா கீழே துப்பாக்கி இருக்குது, அவர் இறந்து கிடக்குறார், ரத்தம் சிதறி இருக்குது. இப்ப விசாரணை நடக்குது. இப்ப இந்த சந்தர்ப்பத்துல நாமல் ராஜபக்ச அவங்க என்ன சொல்லியிருக்கிறா பாருங்க, ஒரு போலீஸ் அதிபரே இந்த அரசாங்கத்துல விசாரணை வாக்குமூலம் கொடுத்ததுக்கு பிற்பாடு தன்னை தானே சுட்டு இறந்து போற நிலைமையா இருக்கு. இதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய லட்சணம் என்று கதைக்கிறேன். ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னுக்கு பேசப்படுற விஷயம் என்னடா, இது எல்லாமே இந்த அனுரவினுடைய அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்கு திட்டமிட்டு செய்யப்படுற ஏகப்பட்ட விஷயங்கள். மிகப்பெரிய குற்றவாளிகள் எல்லாம் தப்பிக்கிறதுக்கு, மிகப்பெரிய அவங்களுக்கே வந்து உண்மையாகவும் விசுவாசமாகவும் ஒர்க் பண்ண அவங்களோட ஆக்களை வந்து போட்டு தள்ளுற விஷயமெல்லாம் நடக்குன்ற நிறைய விஷயம் கதைக்கப்படுது. உண்மையாகவே நீங்க என்ன நினைக்கிறீங்க சொந்தங்களே? நான் முதல் சொன்ன 2 விஷயத்துக்கு, அதாவது இந்த கணவன் மனைவியை கொலை செய்தது, அதே போல ஒரு போலீஸ் நபரினுடைய வீட்டிலேயே அலுமாரி உள்ளுக்கு வாள், இதெல்லாம் கைப்பற்றப்பட்டது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அவ்வளவு மோசமான விஷயங்கள் இலங்கை நாட்டில் நடந்தாலும் இது எல்லாத்தையுமே கடந்து, எல்லாத்தையுமே வெற்றி கொண்டு ஒரு 50% இலங்கை நாட்டு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை, நல்ல சமுதாயத்தை அனுரவினுடைய அரசாங்கம் கட்டி எழுப்புவேரா என்று நினைக்கிறீங்களா? இல்லைண்டா எல்லாம் குழப்பங்களை ஏற்படுத்தி இந்த அனுரவினுடைய அரசாங்கத்தை கவிழ்த்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்க. நன்றி சொந்தங்களே.
நீங்களும் உங்களோட பிள்ளைகளோட உங்களோட குடும்பத்தோட இந்த தேசத்துல இந்த பூமியில இந்த உலகத்துல சந்தோஷம் மகிழ்ச்சியா பாதுகாப்பாக வாழணும் என்று கடவுளை வேண்டிக் கொள்றேன். அதே போல நீங்களும் நான் என்னுடைய குடும்பத்தோட இந்த உலகத்துல இந்த பூமியில சந்தோஷம் மகிழ்ச்சியா பாதுகாப்பா வாழணும் என்று கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், சேர்ஸ், பை.